MCR Antiviral Shirts. இது ஷர்ட் அல்ல, சயின்ஸ். May 1969 அன்று ஹைதராபாத்தில் உள்ள அரசியல் குடும்பத்தில் சுல்தான் சலாஹுதீன் ஒவைசி மற்றும் நஜ்முனிசா பேகம் தம்பதியருக்கு பிறந்தவர் அசாதுதீன் ஒவைசி. இவர்தான் தற்பொழுது அகில இந்திய மஜ்லிஸ்-இ-இத்திஹாதுல் முஸ்லிமின் கட்சி தலைவர். இவரது அப்பாதான் அந்த கட்சியை துவக்கியவர். ஹைதராபாத்தில் உள்ள நிஜாம் கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார். 1994 ஆண்டில் விசிட் டிராபியில் வேகப்பந்து வீச்சாளராக தென்மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் அணியில் விளையாடிய அவர் பின்னர் தென்மண்டல பல்கலைக்கழக அணியில் தேர்வு செய்யப்பட்டார். பிரிட்டனில் சட்டம் படித்து பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர். இவர் தற்பொழுது எம்பியாக இருக்க, இவரது சகோதரர் அக்பருதீன் ஒவைசி தெலங்கானா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரது இன்னொரு தம்பி புர்ஹானுதீன் ஒவைசி இத்திமேட் செய்தித்தாளில் ஆசிரியராக இருக்கிறார். (1994 முதல் 2003 வரை ஆந்திர பிரதேச சட்டமன்ற உறுப்பினராக அரசியல் வாழ்வை துவக்கினார் ஒவைசி. 2004 மன்மோகன் சிங் அரசமைந்த 14வது மக்களவையில் எம்பி ஆனார். 2009 தேர்தலிலும் வென்று எம்பி ஆனார். 2014 ஹாட்ரிக் அடித்து மோடி அரசமைத்த பொழுதும் எம்பி ஆனார். 2019 விடவில்லை. மக்கள் மனங்களை வென்று தற்பொழுது 4வது முறையாக ஹைதராபாத் எம்பியாகி இருக்கிறார். பல ஆண்டுகளாக உலகின் செல்வாக்கு மிக்க 500 முஸ்லிம்களில் ஒருவராக ஒவைசி தொடர்ந்து பட்டியலிடப்பட்டார். இந்தியாவில் முஸ்லிம் ஓட் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தனது கட்சியை விரிவுபடுத்த வேண்டும் என்று மும்முரமாக ஈடுபட்டுள்ளார். இதற்கு நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் போட்டியிட்டது ஒரு எடுத்துக்காட்டு. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பகுஜன் சமாஜ், ராஷ்டிரிய லோக் சமதா கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 14 தொகுதிகளில் போட்டியிட்டு 5இல் வெற்றியும் கண்டார். குறிப்பாக தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை குறைத்ததில் ஒவைசியின் பங்கு அதிகம். இவரது கட்சி ஹைதராபாத் தவிர வேறு மாநிலத்தில் இவரின் கட்சி பெற்ற குறிப்பிடத்தக்க வெற்றி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. என்னதான் இவர் பிஜேபியை கடுமையாக விமர்சித்து வந்தாலும் காங்கிரசின் ஓட்டுக்களைத்தான் பிளந்திருக்கிறார்.
இவரது கட்சி அடுத்த தேர்தல் வரவிருக்கும் தமிழகம், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேச மாநிலங்களிலும் போட்டியிட உள்ளது. போட்டியிட்டால் இங்கும் பீகாரை போல் முஸ்லிம் வாக்குகள் பிரியலாம். முஸ்லிம் உலகின் கூட்டுக்குரல் என்றும் சர்வதேச அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் விதத்தில் முஸ்லிம் உலகின் நலன்களை பாதுகாக்கவும் செயல்படுகிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் அமைப்பு. இதை இந்திய அளவில் செய்யக்கூடியவர் ஒவைசி என்று அவரது ஆதரவாளர்களால் கூறப்படுகிறார். வர இருக்கும் தமிழக தேர்தலில் திமுக ஓட்டில் ஓட்டை போடுவார் என்கிறார்கள். உள்ளூர் இஸ்லாமிய இயக்கங்களும் பீதியில் இருக்கின்றன. பார்ப்போம் என்ன நடக்கிறது என. Every Indian woman's choice. Indian Flower, leggings and jeggings.